ஹாய், கரண்ட் இல்லாமல் நான் இன்னைக்கு பண்ணினேன் ஒரு மேக்கப் மினி விளாக் பார்த்துடலாமா? என்ன மேக்கப் பண்ணணும் பவித்ரா? இப்படிலாம் கேட்காது. வேற எப்படி கேட்கணும்? தெரியாது, நீங்களே தான் பண்ணுங்க. என் கையில் இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட்டும் ரீசன் இன்னைக்கு லாஸ்ட் வரைக்கும் இவளுடைய மேக்கப் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு. இங்கே வந்து இன்னைக்கு கரண்ட் சுத்தமாக கிடையவே கிடையாது. ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததால அந்த சைட் ஃபுல்லாக எங்கேயுமே வந்துட்டு கரண்ட் சப்ளை எதுவுமே இல்லை. அதுமாரி ஹால்லையும் வந்துட்டு ஜென்ரேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கீழே மட்டும்தான் அதுவும் ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ ஓடுற மாதிரி இருந்தது. எங்களுக்கு மேலே வந்துட்டு ஃபேன் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. லைட்டிங்ஸ் கூட என்னாலையும் வந்து போட முடியல. கண்ணு இது எதுவும் மறைக்குதா? ஐப்ரோ சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு பவித்ரா? ஃபேஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்தது ஹேர் டூ தான் பண்ணணும். ஹேர் டூ பண்ணுறதுக்கு ப்ளோ ட்ரை, க்ரிம்பர், அயனிங் எதுவுமே பண்ணாமல் தான் நான் வந்து அன்றைக்கி அவளுக்கு வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருந்தேன். ஏன்னா அங்கே கரண்ட் சப்ளை இல்லை, இருந்தால் தான் அது எல்லாமே பண்ண முடியும். நம்ம ஹேரை வந்து ப்ரெப் பண்ணிவிட்டு ஹேர் டூ பண்ணும்போது தான் அந்த ஹேர் டூ வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக வரும். மாப்பிள்ளை வீட்டில் இருந்தும் வந்துட்டாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இனிமேல் தான் நான் வந்து அவளுக்கு வந்து ஹேர் டூவே பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஹேர் டூ பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபைனல் லுக் பாருங்கள். நான் அவளுக்கு ஸ்வெட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவள் கையில் இந்த ஹேண்ட் ஃபேனை கொடுத்துட்டு நான் ஹேர் டூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த லுக்கில் தான் இருந்தது. நான் வந்து எந்த அளவுக்கு அயனிங் எதுவுமே பண்ணாமல் நீட்டாக வந்து ஹேரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்தளவுக்கு நீட்டாக வந்து ஹேரை செட் பண்ணியாச்சு. ஃப்ளார்ஸும் வந்து ஆர்டிஃபிஷியல் போக வேணால் நேச்சுரலாகவே வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளாரும் வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹேர் ஸ்டைலை. ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. இவங்களுக்கு வந்து நம்ம சாரியும் வந்து அயன் பண்ணல, ப்ரீ ப்ளீட் பண்ணல, ஆன் ஸ்பாட்டில் கட்டினது தான். இப்போது லைட்டிங் வந்து எங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து அவளுடைய தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோன் லைட்டிங் வச்சு தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவே எடுத்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. டாடா பாய்.